வணக்கம். நாகேந்திர பாரதி. நமது நண்பர் ஹரிஹரன் அவர்களின் கல்லடிப்பாலன் என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து யமுனோத்ரி என்ற சிறுகதை. மிகவும் நெகிழ்வான கதை, இறுதியில் மகிழ்வான முடிவு. அந்த விமான நிலைய வரவேற்பு கூடத்தில் காத்து கிடக்கின்ற அந்த தாயின் உணர்வுகள், அங்கு வருகின்ற அந்த பையனின் குறும்புத்தனங்கள், திரும்ப வீட்டுக்கு வந்து 3 வருடங்களாக பிரிந்திருக்கின்ற மகன் தன் அம்மாவை பல இடங்களுக்கு கூட்டிச் செல்வது, முக்கியமாக புனித பயணங்கள் மேற்கொள்வது, அதில் ஒன்றாக யமுனோத்திரியும் இருப்பது. அந்த உச்சிக்கு செல்லும் பொழுது அவர்கள் செல்லுகின்ற அந்த பயணப்பாதை, அதில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் முதலியவற்றையெல்லாம் மிகவும் அருமையாக நம் கண்முன் காட்சியாக படைத்துள்ளார் நண்பர் எழுத்தாளர் ஹரிஹரன் அவர்கள். அந்த அம்மாவின் அன்பும் பரிவும், அந்த மகனின் கிண்டலும் இந்த சிறுகதையின் வசனங்களில் மிக மிக அழகாக வெளிப்படுகின்றன. அவன் வந்ததிலிருந்தே சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சஸ்பென்ஸாக உடைத்து அது இல்லை அது இல்லை என்று சொல்லி இறுதியிலே அவன் திரும்பிய பிறகு தனது தாய்க்கு கிரீன் கார்டு வாங்கி கொடுத்து கூட்டிச் செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார் என்பதை அறிய வரும் பொழுது, அதுதான் மெயினான சஸ்பென்ஸ் என்று அந்த அம்மாவோடு சேர்ந்து நாமும் நம்புகிறோம். அதற்கு பிறகு வருகிறது ஒரு சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸ் தான் நெகிழ்வான சஸ்பென்ஸ். அதை நீங்கள் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது நமது ரம்யா வாசுதேவனின் இந்த குரல் பதிவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நம் அனைவருக்கும் கண்களில் நீர் ததும்பக்கூடிய ஒரு நெகிழ்வான முடிவு தான் அது. பாசம், அன்பு முதலியவை மனதில் பதிந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் கொஞ்சம் நெகிழ்வை தந்து கண்களில் நீரை தரக்கூடிய ஒரு அருமையான முடிவை கொடுத்துள்ளார் ஆசிரியர். இந்த கதையை நீங்கள் சொன்ன பாணியும், ரம்யா வாசுதேவன் அவர்கள் சொன்ன பாணியும் மிக மிக அருமையாக இருந்தது. அந்த அம்மாவினுடைய கரிசனம், பரிவு முதலில் எல்லாமே அந்த அவருடைய குரலிலே மிக மிக அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று அதற்கு எதிர்மாறாக பையனினுடைய குறும்பும் கேலியும் மிகவும் அருமையாக அவரது குரலில் வெளிப்படுகிறது. அங்கே அம்மாவின் பாசக்குரலும் பையனின் கிண்டல் குரலும் மாறி மாறி ஒலிக்கும் பொழுது அந்த உரையாடலே நம் கண்முன்னால் நடப்பது போன்ற ஒரு காட்சி ஏற்படுத்தி விடுகிறீர்கள் ரம்யா வாசுதேவன் அவர்களே. இறுதியில் அந்த நெகிழ்வான முடிவு நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காத முடிவாகத்தான் இருக்கும். அதுதான் சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸை உணர்ந்து ரசித்தோம். மிக்க நன்றி. இதுபோன்று நமது குவிகம், விருட்சம் நண்பர்களுடைய சிறுகதைகளையும் அவ்வப்பொழுது நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அது எங்கள் அனைவருக்கும் மிகவும் உற்சாகம் அளிப்பதாக இருக்கும். நன்றி மேடம். வணக்கம்.